الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحاسنكم أخلاقا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையை குறுகியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே 3 இடங்கள் இருக்கின்றன. யாரும் அந்த இடத்திலே யாரையும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. யாரையும் ஞாபகமே வராது. அப்படிப்பட்ட மிக பிரதானமான மிக முக்கியமான 3 இடங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே கியாமத் என்றாலே யாரும் யாருக்கும் ஞாபகம் வர மாட்டாது, யாரையும் யாருக்கும் ஞாபகம் வர மாட்டாது. 3 இடங்கள் இருக்கின்றன, மிக கஷ்டமான இடங்கள். அதில் முதலாவது என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படுகின்ற தராசு, இடை போடப்படுகின்ற போதும் அந்த நேரத்துல நன்மை தீமை நிறுக்கப்படுகின்ற போது அந்த நேரத்துல யாருக்கும் யாரையும் ஞாபகம் வர மாட்டாது. முழுமையான கவனம் எதில் இருக்குமெண்டா, நன்மையான தட்டு கூடி நான் ஈடேற்றம் அடைவேனா அல்லது தீமையுடைய தட்டு பாரமாகி நான் நஷ்டம் அடைவேனா என்ற கவலைதான் அவருக்கு இருக்கும். வேற யாரையும் யோசிக்கிறதுக்கு, யாரை பத்தியும் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அந்த மீசான்ல இடைய கூட்டக்கூடிய ஒரு அமல் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நல்ல குணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நற்குணம் தான் மீசானிலே மிக பாரமான அமல் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணத்தோடு உலகத்துல வாழ்ந்தார். அல்லாஹ் தஆலாவே சொல்லுகின்றான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆக சிறந்த குணமுள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தார். எல்லா நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். எனவே ஆக பாரமான மீசான்ல மிக பாரமான அமல் அந்த நல்ல குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதோட மட்டும் விட்டுடல, அதை செஞ்சு காட்டினாங்க. நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சமே அதுதான். சொல்வதை செய்வார்கள், செய்வதை சொல்லுவார்கள். சொல்ற ஒன்று செய்யற ஒன்று இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை செய்வாங்க, செய்யறதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணங்களை பற்றி நாங்க தெரிஞ்சு அதன்படி வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும், அவர்களை பின்பற்றணும். இது கடமைக்காக வேண்டிய அல்ல, ஒரு கடமை, ஒரு கட்டுப்பாடு என்பதற்காக வேண்டிய அல்ல. இது அன்பினால ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது உள்ள அன்பினால ஏற்படும். இயற்கையில யாரை யார் நேசிக்காங்களோ அவங்கள பின்பற்றுறதுங்கிறது அது சாதாரண இயற்கையான விஷயம். அதுக்கு வேறையா பாடம் எடுக்க தேவையில்லை. உலகத்துல நாங்க பார்க்கிறோம், சில கூத்தாடிகள் அப்படின்னா நடிகைகளை நேசிக்கிற விளக்கம் இல்லாத சகோதரர்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, வயசு போய் நேசிக்கிறார்கள் இருக்காங்க. விளக்கம் இல்லாதாக்க, யார நேசிக்கொண்டு தெரியாதாக்க, அல்லாஹ் பாதுகாக்க. அவங்கள நேசிச்சா அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி பேசுவாங்க, அவங்கள மாதிரி முடிய வெட்டுவாங்க. இது உலகத்துல அன்பு காட்டுகின்ற வெளிப்பாடுகள், அன்புடைய வெளிப்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையா நாங்க நேசிச்சா அந்த வெளிப்பாடு நம்மிடத்துல வெளியாகும். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களோ அது நமக்கு விருப்பமாக இருக்கும். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதை செய்யணும். எந்த இலக்குக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்களோ அதை நாங்க செய்யணும். இது அன்புடைய வெளிப்பாடாக இருக்குது. இவ்வாறுதான் சஹாபாக்களும் இருந்தார்கள். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரது மிக பிரதானமான அம்சமாக இருக்குது, பிரதானமான ஒரு அமலாக இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே நாயகமே, நீங்கள் மிருதுவாக இந்த சஹாபாக்களோடு நடந்து கொள்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாக நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள். சஹாபாக்களோட மிருதுவாக நடந்து கொள்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, நீங்கள் கடுகடுத்தவராக, கடுமையானவராக, கடுமையான உள்ளம் கொண்டவராக நீங்க இருந்தா லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு விரண்டோடி இருப்பாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். கடுமையான குணத்தோட நீங்க நடந்து கொண்டிருந்தீங்கன்னா சஹாபாக்கள் உங்களை விட்டுப்பட்டே ஓடிப்பாங்க. அவ்வளவு மிருதுவாக நல்ல குணத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. நபி ஆகிறதுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உள்ள மக்களிடத்துல நல்ல பெயரோட இருந்தாங்க. அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், யாருக்கு மோசடி செய்யாதவர், யாருக்கும் அநியாயம் செய்யாதவர் என்ற நல்ல பெயரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செஞ்சா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற மனநிலையில மக்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்புகளோட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கியாமத்துடைய நாளையில எனக்கு மிகவும் விருப்பமானவர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னோட உள்ளத்துக்கு மிகவும் விருப்பமானவர், நெருக்கமானவர் கியாமத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நாங்க பாக்குறோம், ஒரு விஐபி வார ஒரு மீட்டிங் ஒன்றுண்டா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது யார், யார் நெருக்கமாக, யார் அந்தஸ்து கூடியோ அவரைத்தான் அவரு பக்கத்துல வச்சுப்பாங்க. இதே மாதிரி கியாமத்துடைய நாளையில ஆகப்பெரிய விஐபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றா அஹாசினுக்கும் அஹ்லாகா, உள்ள நல்ல குணம் உள்ளவர்களுக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த நல்ல குணம்ன்ற விஷயம்.
அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பத்தி சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களிடத்துல வந்திருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டா அவருக்கு கவலையா இருக்கும், அவங்களுக்கு கவலையா இருக்கும், அவங்களுக்கு மனம் நொந்து பேத்திடுவாங்க உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டா. ஹரீசுன் அலைக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதுல மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள், பேராசை கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் இரக்கமுள்ளவங்களாக அவரோட இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னை பொடியமார் ஒவ்வொருத்தரை நேசிக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் வீரன், ஃபுட்பால் வீரன், அவர போட்டோ பைக்குள்ள, அவர பர்ஸுக்குள்ள, அவர ஸ்டிக்கர், அவர கொப்பியில, அதே மாதிரி அவர வாகனத்துல, இல்லாட்டி வாப்பட வாகனத்துல, இப்படி எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவங்கள யாருக்குமே நம்மளை பத்தி கவலை இல்லைன்றது அந்த அப்பாவுக்கு தெரியாது. அவங்க ஃபிகர் பண்ணி கொண்டிருக்காங்களாமா, நம்முடைய நேச்சர் சம்மாந்துறையில் இருக்காரு, அவரை பத்தி நாம அவருக்கு என்ன சரி செய்யணும், அவரை வாழ்க்கை எப்படி போகுது, அவரோட படிப்பு எப்படி போகுது, அப்படி யாரும் ஃபிகர் பண்றதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை, கவலைப்பட போறதும் இல்லை. அவங்கள நெருங்கையும் விட மாட்டாங்க. இவங்களை வச்சு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த சனத்துக்கு, இந்த அப்பாவி மக்களுக்கு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அது கவலையா இருக்கும், மன வருத்தமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்களுக்கு நலவு நடக்கணும்னு மிகவும் ஆர்வமாயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு நல்லது நடக்கணும்னு கடுமையா ஆர்வமாயிட்டாங்க. எங்களோட மிச்சம் இரக்கமானவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்படிப்பட்ட பண்புள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குண்டா, கியாமத்துடைய நாளையில எல்லாரும் யா நப்சி யா நப்சின்னு சொல்லுவாங்களாம். என்ன நிலைமை என்ன ஆகும், என்னென்ன நிலைமை என்ன ஆகும்னு கவலைப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் யா உம்மத்தி, இந்த உம்மத்தின் நிலைமை என்ன ஆகும், நம்ம எல்லாரையும் பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுவாங்க. இது அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட பண்புள்ளவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்றாரோ அவரோட வாழ்க்கையில பரக்கத் இருக்கும், அவரோட வாழ்க்கையில ரஹ்மத் இருக்கும், அவரோட வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை. நம்முடைய ஈமானுடைய கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளோட உயிரை விட நேசிக்கிறது. நம்முடைய ஈமானுடைய கடமை. கவலையான விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிரை விட நேசிக்கிறது ஈமான்ட கடமை. இப்ப நிறைய பேர் அரபு பேர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் நிறைய பேருக்கு தெரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியா. அப்படிப்பட்ட கவலையான நிலைமையில இருக்காங்க. பேர் அரபு பேரு, அரசாங்கத்துடைய பார்வையில, டிஎஸ் ஆபீஸ்ல பார்வையில, பிரேசவையில பார்வையில, ஜிஎஸ்ல பார்வையில அவர் ஒரு முஸ்லீம். ஆனா அவருக்கு ரசூலுல்லாஹ்வே தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவங்களோட ஈமான் நிலைமை என்ன? அல்லாஹ்வோட ரசூலை பத்தி தெரியாதாக்கள் எப்படி ஈமான்தாரியா கருதப்படுவாங்க, எப்படி முஸ்லீமாக கருதப்படுவாங்க? எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள பற்றி படிக்கணும், அவங்கள பின்பற்றணும், அவங்களுடைய அக்லாக் படி வாழும். ஒரு மனுஷன் அக்லாகோட வாழ்வேண்டா, முதலாவதாக அவனுக்கு தேவையான பண்பு பொறுமண்ட நல்ல பண்பு. பொறுமண்ட நல்ல பண்பு யாரிடத்துல இல்லையோ அவர் அக்லாக்கோட வாழையினார். நல்ல பண்பாட்டோட நல்ல குணத்தோட அவர் வாழையினார். பொறுமைங்கிற பண்பு யாரிடத்துல இல்லையோ அவர் நல்ல குணத்தோட வாழையினார். எப்படி வாழ்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையில முன்னுதாரணமாக இந்த சமூகத்துக்கு இருந்தாங்க. எவ்வளவு பொறுமையில எவ்வளவு பொறுத்தாங்க. எல்லா வகையான பொறுமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்துல
10 வருஷம் 13 வருஷம் கடுமையான சோதனை. சிலர்கள் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்க போக்கல ஒட்டகத்துடைய கழிவை கொண்டாந்து தரையில போட்டுவான். மூச்சு திணறல் வரும். அவன மகள் வந்துதான் அதை எடுத்து விடுவான். இப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அங்க போய் மக்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட தீனை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளல. சின்ன பிள்ளைகளை போட்டு கல்ல வெறிஞ்சி விரசி அடிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தாயிஃப்ல இருந்து பர்குல் கைமாது வரைக்கும் எனக்கு, அதாவது தாயிஃப்ல இருந்து ஒரு இடத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்தை வரும் வரைக்கும் எனக்கு உணர்வே இருக்கல. அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் உணர்வு இருந்துச்சு. உணர்வு வந்துச்சுன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் கல்லடிப்பட்டு ரத்தம் சின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த தாயிஃப்ல இருந்து அந்த இடம் வரைக்கும் இன்னைக்கு அளந்து பார்த்தா கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர். அம்பாறைக்கு போய் வர தூரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ அநியாயம் செஞ்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எதிராக பதுவா செய்யல. அவங்களோட அறியாத்தனத்தை பொறுத்து கொண்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கூலி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால நிறைய மக்கள் இஸ்லாத்தை விட்டு, அதாவது சில மக்கள், நிறைய இல்ல, சிலர்கள் இஸ்லாத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, இது அப்புறம் எங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு கொஞ்சம் பேர் முர்த்தத்தானாங்க. ஆனா தாயிஃப் வாசிகள்ல யாருமே முர்த்தத்தாகல. அது ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுமையினால அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு தேவையான நேரத்துல உதவி செய்யறாக்களாக அவங்க இருந்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை. சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமஸ் ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமைக்குதே கஷ்டத்துடைய ஆரம்ப நேரத்துல வரணும். அதுதான் ஒழுங்கான நல்ல பொறுமை, சரியான பொறுமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லை இல்லாத கணக்கில்லாத கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். பொறுமை உள்ளவங்களுக்கு, யாரு பொறுமையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கணக்கில்லாத கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். கணக்கில்லாம அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வாழ்க்கையில மனுஷன் வெற்றி அடைகிறதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு பண்பு தான் பொறுமை என்ற பண்பு. வாழ்க்கையில வார கஷ்டங்களை சிரமங்களை பொறுத்து கொள்ற பண்பு இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையில உச்சகட்டமான முன்மாதிரியை நமக்கு காட்டினார். 3 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஷேக் அபீ தாலிபுடைய பள்ளத்தாக்குல அப்படியே பொருளாதார தடை விதிச்சு விட்டுட்டாங்க. அவங்களோட நிக்காஹ் செய்யக்கூடாது, அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு அரசாங்க சட்டம் மாதிரி. மக்காவுல காபால ஒரு சட்டம் தொங்க போட்டா அந்த காலத்துல அரசாங்க சட்டம் மாதிரி. அதை மீறினாக்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை முழுமையா பகிஷ்கரிச்சாங்க. 3 வருட காலம் கடுமையான கஷ்டம். சின்ன பிள்ளைகள் பசியால கத்துற சத்தம் மக்காக்கு வெளியே, அந்த பள்ளத்தாக்கு வெளியே கேட்கும். அங்க இந்த பெரியாக்கள் இந்த இலக்கொலையை சாப்பிடுற அளவுக்கு அந்த கஷ்டமையான நிலைமைக்கு வந்தாங்க. இந்த 3 வருஷம் எப்படி இருந்திருக்கு. கொரோனா காலம் ஒரு 2 மாசம் கூடினா இந்த பெட்ரோலை எடுத்துக்கிறதுக்கு படுற பாடு அந்த டைம்ல பட்ட கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல, பெட்ரோலுக்கு பட்ட கஷ்டம். அந்த 2 மாசம் அவ்வளவு காலம் இவ்வளவு சிரமமாக இருந்தீங்கன்னா அந்த 3 வருஷத்தை எப்படி கழிச்சுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயும் பொறுமையாக இருந்து காட்டினார். அப்படிப்பட்ட பொறுமை உள்ளவர்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள்ல எல்லா பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக தான் கிடைச்சிச்சு. ஒரே ஒரு பிள்ளை இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை மட்டும்தான்
நபிசல்லாசனுடைய அடிமை மாரியா கிபித்தியா மூலமாக கிடைச்சிச்சு. மற்ற எல்லாமே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கிடைச்சு. இந்த 7 பிள்ளைகள்ல 6 பேர் நபிசல்லாசனுடைய ஆயுள் காலத்திலே வாழ்நாளிலே வஃபாத்தாங்க. 6 பேர் மூத்தா போறாங்க. ஒரு பிள்ளைய இழக்கிறங்கிறது அவங்க இழந்தவங்களுக்கு தான் அதுல பாரம் தெரியும். 6 பேர் வாழ்நாளிலே மூத்தானாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பிரச்சனையில் அதாவது சோதனைகள் ஆரம்ப நேரத்துல வாரதுதான் பொறுமை என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுமையோட வாழ்ந்து காட்டினார். இதெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற சோதனைகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்தாங்க. பொறுமை இருக்குது, இது மனிதனை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போய் சேர்க்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக கடுமையான சிரமங்களுக்கு பின்னால மிஸ்ருடைய ஆட்சியாளராக, எகிப்துடைய ஆட்சியாளராக, மன்னராக மாறினார்கள். அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்து அடைகிறதுக்கு காரணமாக அவங்க சொன்ன விஷயம், இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுضيع அஜ்ர அல் முஹ்சினீன். யாரு தக்வாவோட வாழ்றாரோ, யார் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து வாழ்றாரோ, விலக்கல்களை தவிர்த்து வாழ்றாரோ, தக்வா என்ற பண்பும் பொறுமை என்ற பண்பும் யாரிடத்துல இருக்குதோ அவருடைய கூலிகளை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். அவருக்கு நல்ல கூலிகளை, நல்ல அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா வழங்குவான். அந்த விஷயத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த 2 விஷயம் தான் காரணம் நாங்க வாழ்க்கையில உயர்றது. முதலாவதாக அந்த பண்பாடுகள் சீராக்கப்படும். இது நுபுத்துவத்துடைய பண்புடைய நுபுத்துவத்துடைய பிரதானமான அம்சம். அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோட முன்மாதிரியாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா பொறுமையாளரோடு இருக்கிறான். நம்மளோட பழையாக்கள் செல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாழ்வார். பொறுக்கிற ஆட்களுக்கு உலகத்தை படிச்சாக்கள், அவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிச்சாக்கள் இல்லையே. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாழ்வார் என்று சொல்ற ஆட்கள் இவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிச்சாக்கள் இல்லையே. அவங்க உலகத்துல நடைமுறையை படிச்சாங்க. அவங்களுக்கே வழங்குது இது இவ்வளவு பிரயோஜனமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துக்கள்ல பொறுத்தவர்களுக்கு கூலி அதிகம்னு சொல்றான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத அல்லாஹ் கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு சொல்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கான்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பொறுமையோட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல தனக்காக வேண்டி, தன்னுடைய ஒரு சப்ஜெக்டுக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கியதே கிடையாது. தனக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கல. அநியாயம் செஞ்சாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் யாரையும் பழி வாங்கினது கிடையாது. தன்னுடைய தேவைக்காக வேண்டி, தன்னுடைய நலனுக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கினது கிடையாது. எந்த அளவுக்குண்டா இந்த பொறுமை என்ற பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுனால அதுக்கு அடுத்ததாக மன்னிப்புண்ட பண்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் அது அதிகமாக இருந்துச்சு. மக்காவுல கடுமையான பசியில பட்டணியில குடும்பத்தோட போட்டாக்கள் தொழுது தீக்க போக்கல ஒட்டகத்தை கொண்டாந்து, ஒட்டக கழிவை கொண்டாந்து, குடலை கொண்டாந்து தலையில போட்டுட்டு கை கொட்டி சிரிச்சாக்கள். சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சாக்கள். இவர்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆட்சியை பிடிக்கின்ற போது அடிமைகளாக இருந்தாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றினாங்களோ அப்ப விரும்பினத்தை அவங்கள செய்யலாம். வேணுமெண்டா கொலை செய்யலாம் அல்லது அவங்களை அடிமைப்படுத்தலாம், விரும்பினது செய்யலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னால கேட்கிறாங்க, நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைப்பீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு கண்ணியமான மனுஷன், உங்களோட பாப்பாவும் ஒரு கண்ணியமான மனுஷன், உங்களோட அப்பாவும் ஒரு கண்ணியமான மனுஷன் என்றா மக்காவுடைய குறைஷியர்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள்.
என்பதாக அப்படி ஒரு வார்த்தையை அவங்க அதுக்கு பதிலாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்னைக்கு உங்களை பழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நீங்க விடுதலை செய்யப்பட்டவர்களாக போங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சு விட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னால அந்த நிகழ்வு ஹிஜ்ரி 8ல நடக்குது. அந்த 8 வருஷத்துக்கு முன்னால ஊரை விட்டு துரத்தினார்கள், படுகொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இவங்க எல்லாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. எந்த அளவு கொண்டா முனாஃபிக்குகளுடைய தலைவரையே மன்னிச்சாங்க. தன்னுடைய விஷயத்துல தலையிட்ட முனாஃபிக்குடைய தலைவர் பல குழப்படிகளை போட்டான். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறாங்க, முனாஃபிக்குடைய தலைவர் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. பல பிரச்சனைகள், பல குழப்படிகள். உஹது யுத்தத்துக்கு மிகவும் சிரமமான நேரம். அங்க போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க. போய்கொண்டிருக்க போகல 300 பேரை அதுல இருந்து குழப்பி அதுல இருந்து பிரிச்செடுத்துக்கு வந்துட்டான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். 1000 பேர் போன கடைசி 700 பேர் தான் மிச்சம். 300 பேரை அவங்க குழப்பி எடுத்துக்கு வந்துட்டான். பனுல் முஸ்தலக் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு முஹாஜிர் சஹாபிக்கும் அன்சாரி சஹாபிக்கும் இடையில பிரச்சனை ஒன்று வந்துட்டு. பிரச்சனை வந்த உடனே முஹாஜிர் சஹாபி சொன்னாரு, அன்சாரி சஹாபி சொன்னாரு, யாழல் அன்சார், அன்சாரிகளை என்று கூப்பிட்டார். முஹாஜிர் சஹாபி யாழல் முஹாஜிரின், முஹாஜிரிங்களை என்று கூப்பிட்டார். அன்சாரியன்னா மதீனா வாசிகள், முஹாஜிர்கள்னா மக்கா வாசிகள். இப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா ஜாஹிலியா, இது ஒரு மடமை கால கோஷம். உம்மத்தை பிரிக்கிறது, அன்சாரிகள் முஹாஜிர்கள் என்பது இது அடையாளமே தவிர பிரிக்கிறதுக்காக வேண்டி இல்லை. ஆக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போடுறதுக்காக வேண்டி இல்லை. ஊருங்கிறது, மஹல்லாங்கிறது, குடும்பங்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி உள்ளது. இதை வச்சு சண்டை போட்டு கொள்றது, பிரச்சனை படுறதுக்குரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிலியா கால கோஷத்தை அழுப்புறீங்க, மடமக்கால கோஷத்தை அழுப்புறீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. இதுகளை விடுங்க, பைன்னஹா முன்தினா, இது உம்மத்தை பிணமாக ஆக்கி நாத்தம் எடுக்க வைக்கும். உம்மத்து பிரிஞ்சிட்டா பிணமாக, பிணம்தான், பிணம் ஆயிட்டா நாத்தம் எடுக்கு. இந்த கோஷங்களை விடுங்க, இதை இல்லத்தாக்குறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. இந்த ஒத்துமைப்படுத்தின உடனே இந்த செய்தி வேறு கேள்விப்பட்டது. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொல்ல முனாஃபிக்குகள தலைவர் இந்த அளவுக்கு வந்துட்டாங்களா, பாத்தீங்களா, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, மதீனா வாசிகள் மக்கா வாசிகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கே கை வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவருக்கு கை வச்சது கால் வச்சதை பத்தி கவலை இல்லை. இவருக்கு பிரச்சனை குழப்பத்தை ஏற்படுத்தும். இவரு குழப்பவாதி, அவரு குழப்பத்தை உருவாக்கணும், அதான் அவர நோக்கம். மதீனாக்கு நாங்க போனதுக்கு பிறகு கேவலமான ஆட்கள் எல்லாரையும் கண்ணியமான ஆட்கள் வெளியாக்கிப்போம் அதல் என்பதாக அவர் சொன்னாரு. அவன் சொன்னாங்க. இந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. இவ்வாறாக முனாஃபிக்குகள் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எப்படி செஞ்சீங்களா? சீசினா அப்படி செல்லல, எல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் செய்யலன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களோட பழக்கம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது விட்டு கட்டினது இவன் தான் விட்டு கட்டினது. பரப்பினாக்கள் வேற, விட்டு கட்டினது இவன் தான். அவ்வளவு தொந்தரவு கஷ்டம் கொடுத்த இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. எப்படி மன்னிச்சாங்க? அவருடைய மகன் ஒரு ஆள் இருந்தார், அப்துல்லா. அவர் மிச்சம் நல்லவர், அவர் சிறந்த சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மிச்சம் நெருக்கமானவர்.
இந்த வார்த்தைகளை இவன் பேசி குழப்பிட்டீங்க போகல. அவர் கேட்டார், யார சொல்லலாம், இவருக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இவரை கொலை செஞ்சிருவோமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். அவ்வளவு குழப்பவாதி ஆயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க உங்களோட வாப்பாவோட நல்ல முறையில் நடந்துக்கங்க அப்படின்னாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்க போகலே செத்து போயிட்டான். அப்பையும் அவன அந்த நெறி புத்தி போகல. சொன்னான், மகன்ட நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களோட உடுப்பால என்ன கவனம் செய்யும், அதை போய் கேளு. அவர் மகன் வந்தாரு, யார சொல்லலாம், இவரு மூத்தா போகல இப்படி கவனம் செய்யும் சொன்ன. ஏண்டா முனாஃபிக்குங்கள்ட்ட யாருண்டா காபிரும் இல்ல முஸ்லிமும் இல்லை. அப்படின்னா உள்ரங்கத்துல காபீர், வெளிரங்கத்துல முஸ்லிம். உள்ரங்கத்துல காபீர், இஸ்லாத்துக்கும் விருப்பம் இல்லை, இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாத்துல நடைமுறையும் அவருக்கு பிடிக்காது, ஒன்றுமே செட் ஆக மாட்டாது. என்ன செய்ய, சமூகத்தோட ஈக்கணுமே, இஸ்லாமியர்களுக்குள்ள இஸ்லாமியனை தான் நெரிக்கணும், இன்னத்துக்காக வேண்டி இஸ்லாமியம்மாயி நடிச்சு கொள்றது. ஆனா உண்மையான முஸ்லீம் இல்லை. முஸ்லிமாக்களோட சேர்ந்தா ஓ நல்ல இஸ்லாம் அப்படி, அல்லாஹ் அப்படி, ரசூல் அப்படி, சாத்திரிய விஷயங்கள் அப்படின்னு பேசிக்கிறது. அங்கல ஷைத்தான்கள் வைதா ஹலோ இலா ஷயாத்தீனி, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அவங்கள ஷைத்தான் கூட்டத்தோட சேர்ந்தா அது சும்மா பாடி பண்றது. நான் சேர்ந்தேன், நான் உண்மையான இஸ்லாமும் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி கவலையும் இல்லை, அது சும்மா பாடி பண்றதுக்கு சேர்ந்தேன் என்பதாக சொல்லிக் கொள்வாங்களாம். அப்ப அந்த முனாஃபிக்குங்கிறதானே இப்ப அவரை வெளிச்சட்டம் என்ன, முஸ்லிம் தான், வெளிரங்க சட்டம் முஸ்லிம் தான். அப்ப அவரை கவனம் செய்யணும், அடக்கணும், இப்படி இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு அவருக்கு அந்த உடுப்பை கொடுத்து அனுப்பினாங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன தொழுவிக்கும் அதையும் கேட்டுக்கிட்டார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க போனாங்க. உமர் ரலியல்லாஹு பிடிச்சு இழுத்தான், யார சொல்லலாம், நீங்க தொழுவிக்காதீங்க, தொழுவிக்கிற ஏண்டா தொழுகை நடாத்துறதுடைய நோக்கமே பாவ மன்னிப்பு தேடுறதுதான். அல்லாஹ் உங்களுக்கு செல்லிக்கான யார சொல்லலாம், இஸ்தக்ஃபிர் லஹும், இந்த முனாஃபிக்குகளுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது நீங்க பாவ மன்னிப்பு தேடாம இருங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், நீங்க 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பாவ மன்னிப்பு தேடி வேலை இல்லைன்னு அல்லாஹ் செல்லிக்கான் தானே யாரும் சொல்லலாம், நீங்க ஏன் தொழிக்க போறீங்க? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 முறை தானே அல்லாஹ் சொன்னா, நான் 71 முறை கேட்கிறேன். 70 பாவ மன்னிப்பு தேடினா தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிக்க, நான் 71 முறை கேட்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். ولا تصلي على احدهم منهم مات ولا تقم على قبره, இந்த முனாஃபிக்குகள்ல யாரு மௌத்தானாலும் அவங்களுக்கு நீங்க தொழுகை நடத்தவும் கூடாது, அவனோட கபருக்கு பக்கத்துல போய் நிக்கவும் கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இறக்கினான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. உச்சகட்ட நற்குணத்தின் அடிப்படை பொறுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்துச்சு. அதன் வெளிப்பாடாக இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. இப்படிப்பட்ட நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நல்ல பண்புகளோட தான், இதனாலதான் இஸ்லாம் உலகத்துல பரவிச்சு. சில நாடுகள் இருக்குது, இந்தோனேஷியா போன்ற நாடுகள், இவைகள் எல்லாம் மிக குறுகிய காலத்தில் இஸ்லாத்துக்கு முழுமையாக வந்தது. இப்ப உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு அப்படின்னா அதிகமான முஸ்லிம்கள் கொண்டதான் நாடு இந்தோனேஷியா. அங்க இஸ்லாம் பரவின என்ன, யாரு அங்க போரெடுத்து போன வரலாற்று, நம்முடைய இஸ்லாமிய வரலாறு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நம்முடைய உலமாக்கள் எழுதி வச்சிருக்காங்க. நேற்று முந்தினாத்து எழுதி வைக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எழுதி வச்சிருக்காங்க. அதுல எங்கேயும் இல்ல இந்தோனேஷியாவுக்கு படையெடுத்து போனாங்க. படையெடுப்புகள் நடந்துச்சுதான். படையெடுப்புகள் அது பாதுகாப்புக்காக ஒரு அரசாங்கம் ரீதியில, ஒரு வல்லரசின் ரீதியில அது செய்யத்தான் வேணும். அநியாயங்கள் நடக்கிற இடங்களுக்கு போய் அநியாயங்களை இல்லத்தாக்கும். அதுக்குத்தான் அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா தாராது. அதிகாரம் என்னத்துக்கு,
உலகத்தில் அதிகாரத்தை என்னத்துக்கு தாரோம்னா நீதிய நிலை நாற்பதுக்கு தான் அல்லாஹ் தால அதிகாரத்தை வச்சிருக்கான். அதிகாரம் சாமான் அதுக்கு தான். இந்தோனேஷியாவுக்கு எந்த படையெடுப்பும் போகல, யாரும் போகல. அங்க என்ன நடந்தா முஸ்லிம்களுடைய நல்ல குணங்களை பார்த்துதான் இந்தோனேஷியா இஸ்லாத்துக்கு வந்த. அங்க இருந்த மக்கள்கிட்ட இவங்க போனாங்க, வியாபாரிகளா போனாங்க. வியாபாரிகளா போய் வியாபாரத்தை அழகா செஞ்சாங்க. நல்ல கண்ணியமாக ஒரு வியாபாரியாக போய் வியாபாரம் செஞ்சாங்க. கிரிமினல்களா இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மாஷரத் துஜார் அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு போய் வியாபாரிகளே என்று கூப்பிட்டாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நல்ல பரிச்சயமான குரலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் எல்லாருக்கும் தெரியும். உடனே திரும்பி பார்த்தாங்க. கியாமத்தில வியாபாரிகள் பெரும் பெரும் கிரிமினல்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அதுக்கு வியாபாரம் செய்யவான்னு சொல்லல. என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க, இல்ல மனித்தகா தன்னுடைய வியாபாரத்துல அல்லாஹ்வை பயந்து நேர்மையாக உண்மை பேசி முறையான வியாபாரிகளை தவிர மற்ற எல்லாரும் கிரிமினல்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். التاجر الصدوق الامين مع النبيين والصديقين والشهداء. உண்மை பேசி நம்பகமான வியாபாரி இருக்காரு, இவர் நபிமார்கள் சித்தீக்குகள் ஷுஹதாக்களோடு இருப்பார்கள். நம்பகமான வியாபாரிகள். நம்பகமான வியாபாரிகள் எல்லா இடத்துலையும் இருந்தா அந்த ஊர் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இது டப்பா சாமான வந்து ஜப்பான் விற்கிற, அது இங்க ஊட்ட கொண்டாந்து போட்டோன்னே 2 நாள் அது சிரிக்கும் பிறப்பாரு. அப்ப எனவே இவங்க எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபிமார்களோட சித்தீகீங்களோட ஷுஹதாக்களோட பாட்டப்படே இல்லாது. அதான் அந்த ஹதீஸ் தான் இவங்களுக்கு போறது. துஜார் யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. அப்ப வியாபாரத்துக்கு போன வந்த மக்கள் அங்க முறையாக வியாபாரம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு தேவைக்கு அழகான முறையில் வியாபாரம் செஞ்சுட்டு போதுமான அளவு வந்துட்டேன்னா இதெல்லாம் செய்யணும் கட்டாயம் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தாங்க. இது செய்யணும் கட்டாயம் இல்லை, வியாபாரத்தில் இது செய்யணும் கட்டாயம் இல்லை. ஆனா அவங்க பக்குவப்பட்டிருந்தாங்க. வியாபாரம் இன்றைக்கு முடிஞ்சா டைம் ஆயிட்டா மற்றவருக்கு வியாபாரம் இல்லையா, நீங்க அவர்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கட்டாயம் இல்லை, செய்யணுக்கு அவசியம் இல்லை. இதை பார்த்து மக்கள் வந்ததுதான் அந்த இந்தோனேஷியா. சும்மா வந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்ததுனால அந்த 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 நாடு இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இப்படி பல நாடுகள் எந்த படையெடுப்பும் இல்லை, ஒன்றும் நடக்க இல்லை. அங்க நடந்தது நற்குணங்களை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது நமக்கும் நல்லம். என்ன நல்லம்? கியாமத்தில அது மீசான்ல மிக பாரமானதாக இருக்கு. எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், பெரியார்களே, இது சாதாரணமான விஷயம் இல்லை. நற்குணங்கிறது நற்குணத்துல ஒரு வகைதான் அர்ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான். இரக்கம் காட்டுறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவான். எப்படி? ஒரு பெண், பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு பெண், அவட வாழ்க்கையில சில முன்ன பின்னர் சில பாவங்கள் இருந்துச்சு. அவ என்ன செய்யறான்? ஒரு தரம் தண்ணி அதாவது தாகம் வந்துச்சு, போய் தண்ணி குடிக்க போனான். குடிச்சிட்டு பார்க்க போகல அவடத்துல ஒரு நாய் ஒன்று தாகத்தான அந்த பூமிய நக்கி கொண்டிருக்கு. அந்த ஈர பூமியை நக்கி கொண்டிருக்கு. தண்ணி கொட்டுப்பட்டிக்குமே. அப்ப நமக்கு ஏற்பட்ட தாகத்தை போட்டுதானே இதுக்கும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பெண் என்ன செஞ்சான்னா தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தண்ணி போட்டினா. இதனால அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை மன்னிச்சு விட்டான். இரக்க குணத்தால அல்லாஹ் தஆலா மன்னிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்கள பின்பற்றவங்க நாங்க இரக்கம் உள்ளவங்களாக இருக்கோம்.
அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல பண்புகள்ல மிக முக்கியமானது, அவங்க நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னாலே, அவர்கள் நபி ஆகிறதுக்கு முன்னாலே அவங்ககிட்ட இந்த பண்பு தான் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றது. அவங்களோட பகிர்ச்சி கொள்றது இல்லை, அவங்கள சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி பேசாம இருக்கிறது இல்லை. நானா தம்பிர முகத்தை பாக்குறல, தம்பி நானான முகத்தை பாக்குற இல்ல. எந்த அளவுக்கு உண்டா உம்மாவுக்கும் உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் பிரச்சனை, சின்ன சின்ன சப்ஜெக்டுக்கு பார்க்காம. இன்னக லதஸிலுர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் அப்பதான் கிடைச்சிருக்கு, நபி பட்டம் அப்பதான் கிடைச்சிருக்குது. ஹிரா குகையிலிருந்து ஓடி ஓடி வாராங்க பயந்து. என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை புதுசா கண்ட அந்த பயத்துல திடுக்கத்துல வாராங்க. வந்து என்ன போத்துங்க என்ன போத்துங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்துல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்த நேரத்துல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர்வையால போத்தினாங்க. என்ன விஷயம்னு கேட்டாங்க. நடந்த விஷயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க பயப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்கள ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன், என்ன உத்தரவாதம்? கேவலப்படுத்த மாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டா யார அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான்னு அவரோட பண்பு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க உங்களுடைய அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, அல்லாஹு தாலா உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏண்டா யார் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டானோ அவருடைய பண்புகள் உங்களிடத்துல இருக்குது. முதலாவது பண்பு என்னன்னா, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க உங்களோட உறவினர்களை, குடல்காய் ஜனங்களை, உங்களோட குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யறீங்க. யாருடைய வாழ்க்கையில இந்த பண்பு இருக்குமோ அவர் அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்த மாட்டான். எனவே அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்குது, அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். நீங்க பயப்பட தேவையில்லை. ஏதோ இன்னும் பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டோ நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன நடந்துச்சோ உங்களுக்கு நிறைவாகத்தான் இருக்கும் என்பதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்துக்கு முன்னாலே, நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பண்பாக இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றது இது குர்ஆனுடைய வலியுறுத்தப்பட்ட கடமைகள்ல ஒன்று. குடும்பத்தை சேர்ந்து வாழும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குடும்ப உறவு இருக்குதே இது அல்லாஹ் தஆலா அர்ஷோட சேர்த்து வச்சுக்கிறான், ஒளியை வச்சுக்கிறான் அப்படின்னு. அதனுடைய அந்தஸ்து அவ்வளவு பெரிய. யாரு அல்லாஹ் தஆலா அதுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறான், யாரு உன்னை சேர்ந்து வாழ்வாரோ அவரை நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும். யார் அதை துண்டிச்சு வாழ்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் துண்டிச்சு போய். அப்படி சீரியஸான ஒரு விஷயம் தான் இந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழணும். வல்லதீன யஸிலூன மா அல்லாஹ் பிஹி அன் யூஸல், நல்லடியார்களுடைய மிக முக்கியமான பண்பு, ஒரு நல்ல மனுஷன் தான் அவர் தெரிவிக்க வேண்டிய கட்டாயமான பண்பு குடும்ப உறவோட சேர்ந்து வாழணும், குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய லானத்து கிடைக்கிறண்டா, சாபம் கிடைக்கிறண்டா, அவருக்கு சாபத்தை கொண்டாட விஷயங்கள்ல வந்து குடும்ப உறவை துண்டிக்குவாங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சாமான்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுன்ஷலஹு ஃபி அதரி, யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், நல்ல விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமா செய்யணும்னு யாருக்கு விருப்பம். இந்த நீண்ட ஆயுள் கிடைக்கும் உலமாக்கள் ரெண்டு கருத்தை சொல்றாங்க. ஒன்று உண்மையிலேயே நீண்ட ஆயுள் கிடைக்கும், அல்லது வாழ்நாள்ல கொஞ்ச காலத்துல நிறைய விஷயங்களை செஞ்சிடுவார். அவர் நீண்ட ஆயுள் கிடைச்சவர் செய்யாத விஷயங்களை அவர் செஞ்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிறைய சாதனைக்கு சாதிச்சிருவார். யாருக்கு அது விருப்பமோ அவருடைய ரிஸ்க்ல வாழ்வாதாரத்துல விசாலமான நிலை ஏற்படும். யாருக்கு விருப்பமோ பல்யசல் வகனு, அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும். எப்படி சேர்ந்து வாழ்ற சில ஆட்கள் இருக்காங்க, எப்படி சேர்ந்து வாழலாம் நீங்க சொல்றோமா, எப்படி செய்யறோம் அந்த ஆட்கள்கிட்ட நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. அதுக்கு மாத்திக்கிட்டாங்க, அதுக்கு மாத்தமான நாம ஒன்று செய்ய அதுக்கு மாத்தமான வேலை தான் அந்த ஆள் செய்வான். ஷுவரா அப்படித்தான் செய்வான், அது தெரியும். ஷுவர் எப்படி சேர்ந்து வாழ்ற, எப்படி ஒரு கேள்விய ஒரு சாமி நபிசல்லாசன் கேட்டேன், யாரும் சொல்லலாம், நான் எந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்யறேன், அவன் நல்லா இருக்க உண்டு நான் விரும்புவேன். ஒரு ஆலோசனை செஞ்சா அந்த ஆட்கள் எதை செஞ்சா நல்லா இருப்பாங்களோ அதைத்தான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு அன்பளிப்பு செஞ்சா அவங்களுக்கு எது மிச்சம் நல்லமோ அதைத்தான் செய்யறோம், அவங்களுக்கு எது பெஸ்டோ அதைத்தான் நான் பார்க்கேன். ஆனா அந்த ஆட்கள் அப்படி இல்லை, நான் செய்யற எவ்வளவு நான் செஞ்சாலும் அவங்க மாறி ரிட்டர்ன் தரது அது ஒழுங்கானது இல்லை, நல்லது இல்லை. அது நல்ல சாமான் இல்லை, திரும்பி வரான். இவங்களோட எப்படி நான் நடந்து கொள்ள யாரும் சொல்லலாம் என்று கேட்டபோது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க செல்ற மாதிரி நிலப்பாடு உண்மைண்டா, நீங்க செய்யற நலவுகள் இருக்குது, நீங்க என்ன செய்றீங்கன்னா நீங்க செல்ற மாதிரி தான் அந்த நிலை என்ன இருக்குதுன்னா,
நீங்க அவர்களுக்கு சுடுசாம்பலை உண்ண கொடுப்பதை போன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் நிலப்பாடு, நீங்க நல்லது செய்றீங்க அவங்க கடைசி செய்றீங்கடா, அவங்களுக்கு சுடு சாம்பலை நீங்க கொடுக்குற மாதிரி. ரெண்டாவது, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை நியமிச்சு வைத்திருப்பான். நீங்க இந்த நல்ல காரியத்தை ஈடுபடும் காலம் வேண்டாம், அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாரு. அந்த உதவியாளர் அல்லாஹ்வுடைய புறத்துல உங்களுக்கு உதவியாளர் இருக்காரு, அவர் உதவி செஞ்சு கொண்டே இருப்பாரு. அப்ப என்ன சுடுசாம்பல அல்லது சுடுமணல திங்க கொடுக்குற மாதிரி அது என்ன அர்த்தம்? உலமாக்கள் சொல்றாங்க, இவருடைய நலவுகள், அவங்க இந்த நலவுகளை வாங்கி கொண்டு கெடுதி செய்யறவங்க அவங்க இருந்தா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். ஆனால் இவரை அவங்களோட கெடுதியிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். செய்யற சதியெல்லாம் சக்சஸ் ஆகுதல்லே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ய போக கூடாது என்று 40 வாலிபர்கள் கூட்ட சுத்தி நின்றாங்க, வாளோட நின்றாங்க. நடந்துச்சா? நடக்கல. எத்தனை சதிகள் இல்லாம போகுது வாழ்க்கையில. எனவேதான் அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளான போட்டு தான் தருவான். அவர் இருப்பார் உன்னோட, நீ செய்யற நிலவை நீ செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். இந்த காரணத்தை காட்டி நீங்க வேற ரூட்ல மாற இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்கள்ல ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இருக்க வேண்டிய மிக அடிப்படையான முதன்மையான விஷயம் என்னன்னா, தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்வது. ஒரு முஸ்லிமுக்கு முதலாவதாக முதன்மையானது அல்லாஹ், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது தன்னுடைய பெற்றோர்கள். அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகலையே வாப்பாவை பார்த்தாயிட்டார். அதாவது 8 மாசம் 9 மாசம் அந்த சிசுவாக இருக்கின்ற போதே நம்ம வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. 6 வயசு ஐய போகல உம்மா மௌத்தா போயிட்டாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள், என்னுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்யறதுக்கு. தாயுடைய கபரை ஜியாரத் செய்யறதுக்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அனுமதி கொடுத்தார். அவங்களுக்கு பாலூட்டின தாய் ஹலீமா ஷாதியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அந்தஸ்தில நபியாகி பெரும் ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானால சில அன்பளிப்பு பொருட்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய பாலூட்டிய தாய் ஹலீமா ஷாதியா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி போய் அவங்கள கூட்டிக்கு வந்து விரிச்சு கண்ணியமா உட்கார வச்சாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. மக்கால இருந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. சில சஹாபாக்களுடைய உறவுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதுல ஒருத்தர் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய தாய் மக்கால இருக்காங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அது வரைக்கும் தாய் குராஹித்தி இஸ்லாத்துல திணிப்பு இல்லை. அதாவது திணிச்சு கொடுக்கறது இல்லை. தாய் குராஹித்தி வற்புறுத்தல் என்பது கிடையாது. அப்ப அவங்க மக்கால இருந்துட்டாங்க. சமாதான காலம் ஏற்பட்டுச்சு. மக்காலையும் மதீனாவுக்கும் சமாதான ஒப்பந்தம் கொண்டு ஹுதைபியால நடந்து சமாதான காலம் ஏற்பட்டுச்சு. இப்ப தாய் மகளை பாக்குறதுக்கு வாரான். அவ இன்னும் முஸ்லிம் அல்லாதவராகத்தான் இருக்கான். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை சந்திப்பதற்கு என்னுடைய தாய் வருகிறார், அவர் இன்னும் முஸ்லீம் ஆகவில்லை, அவரோடு நான் என்ன செய்ய? அவரை வீட்டுக்கு எடுக்கவா இல்ல அடி திருப்பி அனுப்பவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா மழைத்தான் சொல்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நாங்கள்
நல்லுபதேசமாக செய்திருக்கிறோம். உங்களுடைய பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஷிருக்கு வைக்க சொல்லி பாவம் செய்ய சொல்லி சென்னா அதை செய்ய வேணாம். மற்றபடி அவங்களோட நல்ல முறையில நடந்துக்காங்க. அவங்க காபீர்களாயிருந்தாலும் சரி. ஷிருக்கு வைக்க சொல்றாங்க, பாவம் செய்ய சொல்றாங்க, அதுல கட்டுப்பட தேவையில்லை. மாறாக தாய் என்ற தந்தை என்ற அந்தஸ்து, அவங்களுடைய மரியாதை, அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்வது கடமை. எந்த அளவுக்கு அவர்களுக்கு கேவலத்துடைய அந்த இறக்கையை தாழ்த்துங்கள். அப்படின்னா மிச்சம் பணிவாக அவங்களுக்கு முன்னால் நடந்து நான் சின்ன பிள்ளையில போக எப்படி என்னை வளர்த்தார்களோ அதற்காக வேண்டி நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்பதாக துஆ செய்யுங்க என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த நற்குணங்கள். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தி நாங்க என்னத்தை அதாவது அடைஞ்சு கொள்ளணும்டா அவனோட நற்குணத்தை அடைஞ்சு கொள்ளணும். நற்குணம் உள்ளவர்களுக்கு உலகத்திலேயும் பாதுகாப்பு, ஆகிரத்திலேயும் பெரிய அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருக்கின்ற அந்தஸ்து. மீசான்ல அவனுடைய தராசு கனமாகும். அப்படிப்பட்ட நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளும். நல்ல குணம் லேசா வர மாட்டாது, அவ்வளவு லேசி இல்லை. 10 PhD முடிக்கலாம், லேசா முடிக்கலாம். நல்ல குணங்கிறது அது 15 PhDக்கும் டக்குனா வர மாட்டாங்க. அதுக்கு நாங்க ஆகிரத்தை ஆதரவு வைத்தவர்களாக, ஆகிரம் ஒண்டிக்குது சரி இங்க அநியாயம் செஞ்சு போட்டா அங்க கிடைக்கும், இந்த அந்த ஆகிரத்துடைய எண்ணம் யாரிடத்துல இருக்குதோ அவருக்குத்தான் அந்த பண்பு அதிகமாகும். உலகத்துல நாங்க பழி வாங்கினாலும் சரி பழி வாங்காட்டியும் சரி, அவர் செய்யறதுக்கு அவங்க கண்டுதானே ஆகும். யாரு ஒரு அணுவளவு நிலவு செய்வாரோ அதையும் அவர் கண்டுக்குவாரு. அணுவளவு யாரு கெடுதி செய்வாரோ அதையும் அவர் கண்டுக்குவார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசங்கள்ல பெற்றோட நல்ல முறையில் நடந்து கொண்ட உபதேசத்துக்கு பின்னால சொன்னாங்க, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபிஸ் ஸமாவாத் அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். மகனே, நீ செய்யற வேலை இல்லவா? நாளாந்த ஒவ்வொரு மனுஷனும் பல வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறான். வியாபாரத்துல, விவசாயத்துல, கொடுக்கல் வாங்கல, குடும்பத்துல, இப்படின்னு பல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த வேலைகள் ஒன்று நிலவாக இருக்கும் அல்லது கெடுதியா இருக்கும். அந்த நிலவு அல்லது அந்த கெடுதிய நீ கொண்டு போய் பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்க, எங்கேயாவது பாறைக்குள்ள போட்டு மறைச்சு வைக்க, அல்லது வானத்துல இடம் தேடி மறைச்சு வைக்க. ஸ்பேஸ் போர்ஸ் சொல்றாங்க சில நாடுகள், அது அவங்க வானத்துக்கு போகல இடையில அந்த ஸ்பேஸ்ல வச்சுக்க. இது வானத்துக்கே கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. அதனை அல்லாஹ் கொண்டு வருவான். இது நடக்கும். இந்த நியாயத்தை அல்லாஹ் செய்வான். அப்ப புத்திசாலித்தனம் என்னண்டா, செய்யறத நல்லதா செஞ்சிருவோம். கியாமத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நீதி வழங்குவான். எந்த அளவுக்குண்டா, உலகத்துல கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டுக்கு குத்தி இருந்தா கியாமத்துல 2 ஆட்டையும் எழுப்பி கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து கொம்பிருந்து குத்திச்ச ஆடு அதுக்கு குத்த வச்சு போட்டு 2ஐயும் அழிச்சு போடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நீதியை செலுத்துவான். எனவே அல்லாஹ்விடத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை மிக பெருமதியானது. அதுல நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பழி வாங்குவான். மனுஷன் பழி வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி, மாறாக மன்னித்தாலே தவிர. எனவேதான் நாங்க நம்முடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை
முடியுமான அளவு கொண்டு வாரது. அதன் மூலமாக நம்முடைய உலகத்தையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்குவான். அதில் நல்ல ஹைர்கள் பரக்கத்தில தருவான். ஆகிரத்திலே நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற பாக்கியத்தை தருவான். நம்முடைய நன்மையுடைய தராசு கனமாகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்லடியாக கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.